நண்பர்களே, இந்த ப்ளவுஸுக்கு இதுதான் சேரீ பாருங்கள். இதுதான் சேரீ. அதனால தான் இந்த கை ஜாயிண்ட்டு லைட்டாக அந்த மாதிரி வந்திருக்கு. அவங்கக்கிட்ட கேட்டுட்டேன், ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டாங்க. வச்சு விடுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கங்க, இந்த மாதிரி ஜாயிண்ட் வரும் வச்சுக்கலாமான்னு கேளுங்க. இது முன்பக்கம், இது முன்பக்கம். வணக்கம் நண்பர்களே, உங்களோடு நான் இந்த ஜாக்கெட்டை நம்ம இன்னைக்கு ஃபினிஷிங் பண்ணிடலாம். அந்த வீடியோவை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏற்கனவே இந்த வீடியோ யூடியூப்பில் போட்டிருக்கேன், அது பாருங்கள். என்னோடய சேனலில் போட்டிருக்க பாருங்கள். இது இன்னைக்கு ஃபைனல் ஃபினிஷிங் பண்ண போகிறோம். ஏற்கனவே இதெல்லாம் மார்க் பண்ணி எடுத்துட்டோம். இது ஃப்ரண்ட் பேக்கும் மார்க் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே, சைடு அட்டாச் பண்ணி கழுத்து ஃபினிஷிங் பண்ணிடலாம். ஓகே, வாங்க எங்களோட வீடியோவுக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, இந்த 2 மார்க்கு இதில் மார்க் பண்ணியிருக்கேன், இதுலேயும் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 2 மார்க்கு ஒன்றா வச்சுக்கோங்க. இந்த கை ஜாயிண்ட்டு ஏற்கனவே நம்ம கட்டிங் மார்க் இருக்குது, அதை இப்படி ஒரு கீறிக்கிங்க. இதுக்கு நேராக இந்த கட்டிங் மார்க்கை இதில் இந்த கீறுன இடத்துல ஒரு மடிப்பு விழுகுது, அதில் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக வரும். நிறையா பேர்த்துக்கு இந்த சைடு வச்சு கம்மி நிறையா வரும் புதுசாக பழகிறவங்களுக்கு. அது எப்படின்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அளவு ஜாக்கெட்டில் இந்த கையை மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அப்படி நேரம் ஒரு கை இருக்கும். இந்த சைடு அதே மாதிரி 2ஐயும் ஒன்றா வச்சுக்கோங்க. இந்த கையை இதில் எவ்வளோ மார்க் பண்ணணுமோ அதே அளவு இந்த சைடு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், இந்த டிச்சிங் வீடியோ. அதை பார்க்காதவங்க பாருங்கள், அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். நீங்களும் வேலை ஈஸியாக கற்றுக்கிட்டு சம்பாதிக்கலாம். இன்னும் நான் நிறையா டிசைன் ப்ளவுஸ் அது இதுன்னு நிறையா வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நான் இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். அதனால் இப்போ ஒவ்வொரு வீடியோவாக தான் போட்டிருக்கேன். பாருங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீட்டாக வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா உள்ளதை இப்படி வெட்டி விட்டுக்கோங்க. இந்த ஜாயிண்ட் காட்டம் பாருங்க, கரெக்டாக இருக்கா பாருங்க, கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஓகே, அவ்வளோதான். இது பக்கத்துலேயே இன்னும் 2 தையல் போட்டுக்கலாம். இந்த அளவை பார்க்கலாம், நம்மளுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. ஓகே, 2 ஜாயிண்ட்டு கரெக்டாக மேட்ச் ஆகுது, இந்த ஜாயிண்ட்டு கரெக்டாக மேட்ச் ஆகுது, இது கரெக்டாக இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இனி
நான் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கம், இது இந்த ஜாயிண்ட் பின்னாடி பக்கம் போயிடுச்சு. அவ்வளோதான். ஏன் உங்களுக்கு இந்த ஜாயிண்டோட தைச்சு காட்டுறேன்னா, நீங்க நிறைய பிளவுஸ் வந்து 100க்கு ஒரு 50% இந்த கை பத்தாம வரும் நிறைய. அதுல கொஞ்சம் உடம்பா இருக்கிறவங்களுக்கு அதுக்காக தான் நான் இந்த ஜாயிண்டோட தைச்சு காட்டினேன். வேற வழி இல்லை, நம்மளும் டெய்லருக்கு வந்து ஜாயிண்ட் போட்டுதான் ஆகணும். இது வந்து லெஃப்ட் சைடு கையில வர்றதுனால இது முந்தான வந்து இப்படி மறைச்சு, அதனால இந்த சைடு பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த சைடு கையிலேயே லைட்டா ஜாயிண்ட் வந்துருக்கு, இருந்தாலும் வேற வழி இல்லை, அதனால ஜாயிண்ட் போட்டாச்சு. இதுவும் வந்து பின்னாடி பக்கம் கீழ் பக்கமா போயிடும். அதனாலதான் உங்களுக்கு இந்த ஜாயிண்டோட வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து கழுத்து பகுதி தைச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஏற்கனவே லைனிங் வெட்டியிருக்கோம்ல, அதுல மிச்சம். இதையே இப்படி கிராஸ்ல தான் கழுத்து பீஸ் எடுக்கணும். இது உங்களுக்கு இப்படி வச்சுட்டு இந்த ஸ்கேல் இருந்தா இந்த மாதிரி போட்டுக்குங்க. இந்த மாதிரி போட்டுக்குங்க. இந்த மாதிரி கிராஸா ஸ்கேலை வச்சு போட்டுக்குங்க. இதை அப்படியே நம்ம வெட்டி எடுத்துடலாம். பிகினர்ஸா இருக்கிறவங்க ஸ்கேலை யூஸ் பண்ணுங்க. இல்லாதவங்க எனக்கு ஓரளவுக்கு தைக்க தெரியும் அப்படிங்கிறவங்க நோ ப்ராப்ளம், ஸ்கேல் இல்லாமையே வெட்டலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு துணி ரொம்ப கம்மியா இருக்கு. சாதா ஜாக்கெட் எல்லாம் தைச்சீங்கன்னா துணி கம்மியா இருக்கும். என்ன பண்றீங்கன்னா இப்படி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப கூர்மையா இருக்கு, இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது, லைட்டா கூர்மை கம்மி பண்ணிருங்க. இது ஆப்போசிட்டா இப்படி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதுக்கு ஆப்போசிட்டா இது ரொம்ப கூர்மையா இருந்தா லைட்டா கம்மி பண்ணிட்டு இப்படி வச்சுக்கோங்க. ஆனா இதை இப்படி வச்சு இப்படி திருப்பிக்கிங்க. இது நம்மளை பார்த்துதான் இப்படி கிராஸா இருக்கணும். நம்ம வைக்கிற கிராஸ் பீஸ் இப்படி இருக்கணும். அப்பதான் இப்படி லைனா ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணிட்டு நம்ம வெளியில எடுத்து பார்த்தோம்னா ஒரே நேரா இருக்கும். அவ்வளவுதான். இதைய இந்த மிஷினோட நீளத்துக்கு இப்படி வச்சு பாருங்க. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஓகே, கழுத்துக்கு கரெக்டா இருக்கும். நம்ம இது எக்ஸ்ட்ரா வெட்டியிருக்கோம். ஓகே, கழுத்துல அட்டாச் பண்ணிடலாம். இதை அப்படியே வச்சுட்டு ஓரமா குதிரை எடை, அதாவது மிதி எடைங்குவாங்க, எங்க ஒரு பக்கம் குதிரை எடைங்கிறோம். இந்த அளவுக்கு கழுத்தையும் இழுக்கக்கூடாது, இதையும் இழுக்கக்கூடாது. அப்படியே இருக்கிற மாதிரி அப்படியே வச்சுட்டு வாங்க. டெய்லரிங் தொழில் கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டா உங்களோட ட்ரெஸ்ஸாவது கடைசிக்கு நீங்க தைச்சு போடலாம், இல்லை உங்க ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு தைச்சு தரலாம். இது ஒரு மிகப்பெரிய டெய்லரிங், மிகப்பெரிய கலை. நாங்க வேலை பழகினப்பெல்லாம் இந்த அளவுக்கு இன்ஸ்டியூட்டே கிடையாது. இப்போ ஃபேஷன் டிசைனரிங்கிற ஒரு தனி ஒரு கோர்ஸு, அது எத்தனையோ ஃபார்முலா என்னமா இருக்கு. ஆனா நாங்கெல்லாம் வேலை பழகும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பழகணும். எங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வேலையே சொல்லி தர மாட்டாங்க. அவ்வளோதான். இதைய அப்படியே நம்ம இந்த வளைவா இருக்கிற பக்கம் அப்படியே தையலை வெட்டிடக்கூடாது, அப்படியே லைட்டா போட்டுக்கோங்க. இந்த கடைசி வரைக்கும் நல்லா வளைவா இருக்கிற பக்கம் பக்கத்துல இங்கோட இன்னொரு ஜக்கா எச்சா போடுங்க. இதாட்டா வெட்டி விடுங்க. இதாட்டா வெட்டிக்கிங்க. இந்த வளைவா இருக்கிற பக்கம் எல்லா பக்கம் வெட்டிக்கிங்க. நான் சொல்லித்தர வீடியோ வந்து புதுசா தைக்க தெரியாதவங்க கூட தைச்சு பழகலாம். அவ்வளவுதான். இதைய இப்படி மடிச்சுக்கோங்க, இதை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த பிசுரை இப்படி மேல் பக்கமா திருப்புங்க. மேல் பக்கமா திருப்பி இப்படி மடிங்க. மடிச்சு டான் பண்ணிக்கோங்க. இதைய இப்படி மேல் பக்கமா இந்த விரலை கொடுத்து இப்படி மடிச்சுக்கோங்க.
மடிச்சுட்டு அதே மிதியடை இந்த அளவுக்கு வெளியில வராத அளவுக்கு கொஞ்சம் பெருசு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்க அடிச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி உள்ள விரல வச்சுக்கோங்க. இந்த பிசரை இப்படி மேல் பக்கமா தள்ளிட்டு இதை இப்படி மடக்கி அவ்வளோதான், இப்படியே மடிச்சுட்டு வாங்க. இது ஒரே அளவா கரெக்டா வரணுங்கிறதெல்லாம் கிடையாது, ஹெச்சு கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நீ மடக்கிறத மட்டும் இப்படி மடிச்சிடாதீங்க, கீழ் பக்கமா மேல் பக்கமா மடிச்சுட்டு வாங்க. இப்படியே எடுத்துருங்க. இது வெட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியும், ஆனா வெட்டி பழகிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஆனா இது வெட்டும்போது இந்த விரலை இப்படி அடிப்பக்கமா இப்படி வச்சுக்கோங்க. நம்ம கத்திரி போகும்போது அந்த அழுத்தும் தன்மை நம்மளுக்கு தெரியும். அதனால இப்படியே வெட்டி மெதுவா வெட்டிட்டு வாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க டக்குன்னு வெட்டிடுவாங்க. நீங்க புதுசா பழகுறீங்கன்னா மெதுவா வெட்டிட்டு வாங்க. ஏன்னா இது வெட்டும்போது கொஞ்சம் ஏமாந்தாலும் கீழே உள்ள துணியை வெட்டிடும். அதனால இப்படி வெட்டிட்டு வாங்க. இப்படி வெட்டி இப்படி தைச்சு இப்படி வெட்டி தைச்சிங்கன்னா தான் கழுத்து நல்லா ஃபினிஷிங்கா அழகா இருக்கும். இந்த விரலை மட்டும் கீழே இப்படியே கொடுத்து அந்த கத்திரியினோட அழுத்தத்தை பார்த்துட்டு பொறுமையா வெட்டிட்டு வாங்க. பொறுமையா வெட்டிட்டு வாங்க. ஏதாச்சும் கொஞ்சம் கத்திரி ஸ்டக் ஆச்சுன்னா கீழே பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது அப்படியே மடிச்சு நம்ம இந்த மிதியோட இந்த சைடு எச்சா போகாத அளவுக்கு இங்கதான் கரெக்டா தையல் போடணும். அப்பதான் வெளிப்பக்கம் பார்க்கும்போது அழகா இருக்கும். இல்லாட்டா எடுத்து வச்சுட்டு இப்படி சைட்லாம் கூட கை கொடுத்துக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. இல்லாட்டி இந்த குதிரையோட எஜ்ஜு கரெக்டா வெளியில நீட்டிட்டு வராத அளவுக்கு கரெக்டா பார்த்துட்டு இப்படியே தையல போட்டுருவாங்க. இது தையல போடுங்க. இந்த தையல் இப்படி பின்னாடியும் போயிடக்கூடாது, கரெக்டா இப்படி மடிச்சோம்னாலே அதுவே மடியும், பார்த்துக்கோங்க. அப்படியே மடிச்சு தையல் போட்டுவாங்க. ஆனா இந்த நீங்க போடுற தையல் கரெக்டா இந்த குதிரை ஃபுல்லாரையா இருக்கணும், அப்பதான் வெளிப்பக்கம் அழகா இருக்கும். இது எச்சு கம்மி ஆகிடக்கூடாது. டான் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க அழகா இருக்கு. இது முன்பக்க கழுத்து, இது பின்பக்கம், இதெல்லாம் இன்னொரு தையலும் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. இது போடும்போது கரெக்டா இந்த கேப்ல கரெக்டா பார்த்துக்கோங்க, பார்த்து கரெக்டா போட்டுவாங்க. அப்பதான் தையல் எங்கேயும் பெருசாகி இழகாம நீட்டா வரும். அது நீட்டா அழகா தையல் போட்டு பாருங்க. ஒரு சிலர் தைக்கும்போது இது மேல ஏறிடும், ஏற்றினாலும் 2 குத்து பிரிச்சு விட்டுருங்க. நான் போட்டு காட்டுறேங்க. கழுத்து பாருங்க, நீட்டா ஃபினிஷிங் வந்துருச்சு, நீட்டா இருக்கும் கழுத்து. பாருங்க நீட்டா இருக்கு. முன்பக்கம் இந்த மாதிரி நீட்டா இருக்கு. அவ்வளோதான். இதை கொக்கி வச்சு அயன் பண்ணா முடிஞ்சிச்சு. இது இப்படி பேக் பக்கமா ஒரு கீறு விட்டுருக்கோங்க. ஓகே, முடிஞ்சிச்சு. ஓகே, நன்றி நண்பர்களே. என்னோட வீடியோ பார்த்ததுக்காக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
எந்த சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.